அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நாம் ஒரு 80 சென்ட் தென்னந்தோப்பு பார்க்க வந்திருக்குறோங்க. பஞ்சாயத்து ரோடு 12 அடி மண்ணு தடங்க. ஒரு 100 அடிக்கு தார் ரோட்டில் இருந்து காட்டுக்கு ஒரு 12 அடி, பஞ்சாயத்து ரோடு காட்டுக்கு ஒரு 100 அடி தூரத்துக்கு. காட்டினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா தெற்கு வடக்கில் காட்டினுடைய அகலம் ஒரு 60 அடிங்க. தென்னை மரம் வச்சு காப்புக்கு வர கண்டிஷனு. கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. சொட்டு நீர் போட்டுருக்குறாங்க. போர் இருக்குதுங்க. சர்வீஸ் இருக்குது. சர்வீஸ் பணம் கட்டுற சர்வீஸு. அதனால் அவங்க கரண்ட்டு பில் வருதுன்ட்டு சரியானபடிக்கு தண்ணி கட்டுறதில்ல. ஃப்ரீசர் சர்வீஸாக மாற்றிக்கலாம் நம்ம. மண் செம்மண் பூமிங்க. கிழக்கு மேற்கில் ஒரே நெட்டு 60 அடி அகலத்தில் ஒரு 250-300 அடி பக்கமாக நீளத்தில் ஒரே செவ்வகமாக. இந்த பொலி தெரியுதுங்க. இந்த பொலி வரைக்கும் தான். இந்த பொலிக்குமே இந்த சொட்டு ரோஸ் இருக்குதுங்கள, இந்த பொலிக்கும் தான் காட்டினுடைய அகலம். இதை போருங்க. காட்டினோட நடு மையத்தில் போர் இருக்குது. 80 சென்டில் 80 தென்னை இருக்குதுங்க. இது பணம் கட்டுற சர்வீஸுங்க. நம்ம ஃப்ரீ சர்வீஸாக மாற்றிக்கலாம். கொஞ்சம் செலவு பண்ணணும். ஒரு சிறிய விவசாயிக்கு அருமையான காடுங்க. இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் பூனாச்சி கிராமத்திலிருந்து அந்த குச்சிக்கிழங்கு மில்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குச்சிக்கிழங்கு மில்லிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. மற்றபடி ஏரியெல்லாம் தண்ணி ஏரியா தாங்க. எல்லா பக்கமே வெள்ளாமை தான். குச்சிக்கிழங்கு, மக்காச்சோளம், வாழை எல்லாம் சுற்றி வெள்ளாமை தான் பண்ணி வைக்கிறாங்க. இது ஒன்று பணம் கட்டுற சர்வீஸுங்கிறதுனால கரண்ட் பில் ஜாஸ்தி வர்றதுனால அவங்க தண்ணி கட்டாமல் போட்டு வச்சுட்டாங்க. இப்போ நம்ம காட்டுக்கு கிழங்கோடு வந்துட்டோங்க. இதெல்லாம் பக்கத்து காடுங்க. குச்சிக்கிழங்கு பக்கத்தில் வாழை. இப்போ நம்ம கிழக்கு இருந்து மேற்கு திசை நோக்கி பார்த்துட்ருக்குறோம். இது தோட்டத்தினோடைய அமைப்பு, தோப்பினுடைய அமைப்பு. இது விலை பார்த்தீங்கன்னா அப்படியே 80 சென்ட்டும் சேர்ந்து 40 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஃபைனல் ரேட்டுங்கிறாங்க. 40 குறையிறதுக்கு பெருசாக வாய்ப்பு கம்மி தான். ஏதோ ஒரு கணிசமான முறையில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிறு விவசாயிகள் இது வாங்கி பராமரிப்பு பண்ணுன்னா அருமையான தென்னந்தோப்பு பண்ணிக்கலாங்க. இதுதாங்க தெற்கோட்டு எல்லை பொலி.
நீளத்தில் 2 போலி எந்த கிராஸும் வராதுங்க. 4 மூளை கரெக்டாக இருக்குது, எதுவுமே கட் ஆகாது. காடெல்லாம் வாஸ்துபடி இருக்குதுங்க. ஒன்றே ஒன்று தண்ணி வந்து அவங்க கரண்ட் பில்லு பிரச்சனையினால் தண்ணி கட்டாததுனால தான் காடு வந்து கொஞ்சம் தண்ணி கட்டாமல் இருக்குது. ஒரு சிறிய விவசாயிகள் வாங்கி அதை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணால் அருமையான தோப்புங்க. இந்த தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் தயங்காமல் உடனே ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.